ஸ்ரீ டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். இது அத்தனையுமே உங்களுக்கு சிறப்பு. குறிப்பாக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் இருக்காங்க. அப்படி இருந்தால் ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கிறேன், சும்மா இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ஜாப் உங்களுக்கு அமையும். ஏற்கனவே நான் சர்வீஸில் இருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் பெரிய லெவலில் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன், பட் எனக்கு அதுக்கான ரெகக்னைஸ் இல்லை, எவ்வளோ பண்ணாலும் எனக்கு நல்ல பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நிலைமைகள் மாறி உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் இருக்குது. என்ன வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது. ஒருவேளை வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றப்பட்டீங்க அல்லது நானே வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஆக எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய சர்வீஸில் பண்ணுறீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கான பலன் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க அல்லது ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறீங்க, ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கிறீங்க, ஆர் குவாசி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க, எதில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். அதுலேயும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதுலேயும் உங்களுடைய கெரியரில் நீங்கள் பண்ணக்கூடிய எஃபர்ட்டு, அதற்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா சோர்சஸ் இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதம் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது உங்களுக்கு, ஆர் லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இதுக்கு எல்லாமே சோர்சஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு, டைரக்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் உங்களுக்கு இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பார்கள். நல்ல வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் பொழுது கடன் இருந்தால் உடல் ஆரோக்கியம் பாதிக்காது. கடன் இல்லைன்னா இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, கிரானிக்காக நோய் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதி இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே அஃபேர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க. சொந்த பிஸ்னஸ், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்
பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு? கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு வரும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத பயணம், குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துட்டுருக்கு. கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சொந்தமாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் லோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல விலை கிடைக்கும். சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இதே தான் உங்களுடைய மேனுஃபேக்சரிங் லைன்லேயே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அம்மாவால் காரியம் ஆகணும், அம்மாவால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், அல்லது நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை 13ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், புகழ் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு உண்டு. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் நிறைய இருக்குது. நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த மாதம் பேச்சு மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்க. குறிப்பாக நந்திய பெருமானுடைய வழிபாடு, சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு வாங்க, பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும். நன்றி, வணக்கம்.